தொலைக்காட்சி நண்பருக்கும் என் மாலை வணக்கம். நாங்கள் இறைவன் எம்ஜிஆருக்கு வந்து இங்கே கோயில் கட்டிட்டு இருக்கோம். முடியுது மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 9:10 கும்பாபிஷேகம். என் பேர் TR முரளி. எங்கள் அப்பா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காட்பாடி ரகுபதி. நான் ரகுபதியோட மகன். இதில் எம்ஜிஆருக்கு கோயில் கட்டினா நாங்கள் யதார்த்தமாக வந்து ஒரு முடிவு பண்ணுவோம். எனக்கு ட்ரீம் கணவரை கண்டேன். எனக்கு கண்ணீரில் உயிர்ந்து தான் இந்த இறைவன் எம்ஜிஆர் கோயில். இந்த தொலைக்காட்சி வாயிலாக தமிழகத்திலும் எங்கெல்லாம் நம்ம தமிழக மக்கள் பொதுமக்கள் எங்கெல்லாம் எம்ஜிஆர் பக்தர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் எல்லாரும் அழைப்பு தரேன். மார்ச் 8ஆம் தேதி இறைவன் எம்ஜிஆர் மகா கும்பாபிஷேகத்துக்கு எல்லா கலந்தும் சொல்லி நான் எல்லாரும் பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எதனா கேட்கறதா கேட்டீங்கன்னா உள்ள 50 செலவு வைக்கிறோம். 5 அடி. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நான் தலைவர் வந்து நாங்க இறைவன் எம்ஜிஆரா அவர் வந்து தெய்வமா நாங்க நினைக்க ஆரம்பிச்சோம். ஒரு தெய்வம் அவரால் எத்தனையோ பேர் தமிழகத்தில் வளர்ந்துருக்காங்க. பட் நாங்கள் வந்து எங்கள் டீம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் தலைவருக்கு கோயில் கட்டணும் விரும்பினோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்டுறது தான் எனக்கு எம்ஜிஆர் கோவில். எத்தனையோ பேருக்கு வந்து அவர் வாழ வச்சிருக்காரு. அவர் தெய்வமாக நாங்கள் மதிக்கிறோம். அந்த தெய்வத்துக்கே நாங்கள் கோவில் கட்டுறோம். இப்போ நீங்கள் தனியாக கட்டுறீங்களா ஏதாவது அறக்கட்டளை மாதிரி ஃபார்ம் பண்ணி ஸ்ரீ ராமச்சந்திர அறக்கட்டளை சார்பாக எம்ஜிஆர் கோவில் கட்டிட்டு இருக்கோம். வேற ஏதாவது நல்ல இதில் வந்து நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து பெரிய டைனிங் ஹால் கட்டுறோம். எல்லா பொருள்லாம் ரெடியாக இருக்குது. நேரம் 10 நாள் கட்ட முடியல. இன்னும் 20 நாளுக்குள்ளே முடிச்சிடுவோம். இந்த டைனிங் ஹால் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எடுத்து கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். ஒரு 150-200 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைனிங் ஹால். பக்கத்தில் ரிசப்ஷனுக்கும் பெரிய இடம் இருக்குது. தலைவர் கோயில் எம்ஜிஆர் கோயிலில் யாரெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து டைனிங் ஹால் வந்து ஃப்ரீ. இது வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 3 கோடி ரூபாய் ஆகும். ஸ்டெப்பா நான் பண்ணிட்டு தான் வரோம். சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. ஐம்பன் சிலை நிறைய போட்டோஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். ஒரு 1000கணக்கான போட்டோஸ் பார்த்தோம். கடைசியில வந்து யதார்த்தமா வந்து எங்களுக்கு வந்து இந்த போட்டோ அமைஞ்சது. இறைவன் எம்ஜிஆர் வந்து முருகர் மாதிரி ஒரே ஒரு படத்துல நடிச்சாரு. அது ட்ரீம் சாங்ல வந்தாரு. அது வந்து நல்லா இருந்தது. அது வந்து நாங்க சிலையா 50 சிலையா பண்ணிட்டு இருக்கோம். எல்லா மதத்தை நேசிக்கிற ஒரு இறைவன் அவரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பாருங்க. கோபுரமே அதுக்குதான் போட்டிருக்கோம். ரொம்ப நாங்க பார்த்து தான் அதை பண்ணோம். எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. எல்லா சமுதாய சகோதர சகோதரிலாம் ஏத்துக்கிறாங்க. அதை நான் எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுத்தோம். எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. யாருமே பண்ணாதே நீங்க பண்றீங்க. நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது பாருங்க.